குழந்தைகளா, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சின்னதாக ஒரு ரகசியம் தெரிஞ்சுக்கலாமா? எரிமலை எப்படி வெடிக்குதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இப்போது ஒரு சோடா பாட்டில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த சோடா பாட்டிலை நம்ம ஓப்பன் பண்ணோம்னா என்ன ஆகும்? அதுலேருந்து கேஸு பீறிட்டு வருமா? அதே மாதிரி தான் நம்ம பூமியில் இருக்கிற நெருப்பு குழாய்கள் பீறிட்டு வந்தால் எப்படி இருக்கும்? அதுதான் எரிமலை. அது எப்படி உருவாகுதுன்ற கதையை நான் உங்களுக்கு இப்போ சொல்ல போகிறேன். நம்ம பூமிக்கு அடியில் மிகவும் ஆழத்தில் பயங்கரமாக வெப்பம் இருக்கும். அந்த வெப்பத்தால் பெரிய பெரிய பாறைகள்லாம் உருவாகி சூடான குழம்புகளாக மாறிடுது. அந்த உருகிய நெருப்பு குழம்பு பேர் தான் மக்மான்னு சொல்கிறாங்க. அது எங்கே ஸ்டோர் ஆகிருக்குமோ அதோட பேர், அதோட அந்த அறைக்கு பேர் தான் மக்மா சேம்பர். நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சைடில் டிஸ்பிளே பண்ணுறேன், அதை நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு புரியும். அந்த சேம்பருக்கு பேர் மக்மா சேம்பர்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போ சோடா பாட்டிலில் நிறைய கேஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி தான் மக்மாக்குள்ளேயும் நிறைய வாயுகள்லாம் இருக்கும். அந்த வாயுகள்லாம் வெளியே வரும்போது என்ன ஆகும்? தள்ளிக்கொண்டே வரும் இல்லையா? அப்போ அந்த ப்ரெஷரை பீறிக்கிட்டு வரும்போது தான் நம்ம சோடா பாட்டில் மாதிரி இருக்குன்னு சொல்கிறோம் அந்த வல்கனோவை. இப்போது அழுத்தம் அதிகமாக மக்மா மேலே ஏற ஆரம்பிக்கும். பூமியின் மேற்பரப்பில் எங்கே சிறிய விரிசல் அல்லது பலவீனமான பகுதி இருக்குதோ அந்த வழியாக தான் வெளியே வர முயற்சி செய்யும். அந்த பாதைக்கு பேர் தான் வெண்ட். நான் உங்களுக்கு இந்த சைடில் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதை பாருங்கள். அந்த பாதை வருது இல்லையா, அந்த பாதைக்கு பேர் தான் வெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. டம் டம்னு எரிமலை வெடிச்சுக்கிட்டு தான் வெளியே வரும். ஒரு கட்டத்தில் அழுத்தம் மிகவும் அதிகமாகும். பூம்னு பூமியின் மேலே ஓட்டையை உடைச்சிக்கிட்டு சூடான மக்மா சாம்பல், புகை, வாயுகள் எல்லாமே கலந்து தான் மேலே வருது. இதில் ஒரு சூப்பரான ரகசியம் ஒன்று இருக்குது. இப்போது நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். பூமிக்கு அடியில் இருக்கும்போது நம்ம என்ன சொன்னோம்? மக்மான்னு சொன்னோம். அது எங்கே இருக்குன்னு சொன்னோம்? அது இருக்கிற இடத்தோட பேர் என்ன சொன்னோம்? மக்மா சேம்பர்னு சொன்னோம். இப்போது அது வெளியே வந்துருச்சு அப்படின்னா அதுக்கு பேர் என்ன தெரியுமா? லாவா. ஓகேவா? அதே குழம்பு எரிமலையிலேருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் வெளியே வந்து ஓடும்போது அதோட பேர் வந்து லாவான்னு சொல்கிறாங்க. எளிதா புரிஞ்சுது தானே இப்போ உங்களுக்கு? அடுத்த முறை சோடா பாட்டிலை பார்த்தா உங்களுக்கு என்ன ஞாபகம் வரணும்? ஆஹா, இதுதான் நம்ம வல்கேனோவா, இப்படி தானே நம்ம வல்கேனோ வரும்னு சொன்னாங்க அப்படின்னு உங்களுக்கு ஞாபகம் வரும். ஆனால் அந்த சோடா பாட்டிலை நீங்களாம் திறக்கக்கூடாது. பெரியவங்களோட உதவியோட அந்த சோடா பாட்டிலை திறங்க. அவங்க திறக்கும்போது நீங்கள் பாருங்கள் அது எப்படி வருதுன்னு சொல்லிட்டு. அதுக்கு பேர் தான் வல்கனோன்னு நீங்கள் சொல்லுங்கள். அவங்க எப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா நம்ம கதையை சொல்லுங்கள். ஓகேவா? இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரும், என்னடா நம்ம இந்தியாவில் வல்கனோ அதிகமாக இல்லையே அப்படின்னு உங்களுக்கு ஒரு திங்க் பண்ணுவீங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, பூமிக்கு ஒரு பெரிய கல்லானானது இல்லை. அது ஒரு பெரிய ஜிக்ஜாக் பசில் போல பல பெரிய துண்டுகளானது. அதான் நம்ம அமெரிக்கா, ஜப்பான், சைனா இந்த மாதிரி நிறைய யூரோப், ஆஸ்திரேலியா இந்த மாதிரி நிறைய பல இடங்களில் பறந்து விரிஞ்சிருக்கு. பசில் மாதிரி இருக்குது இல்லையா? அதுக்கு பேர் வந்து டெக்டோனிக் பிளேட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தட்டுகள் மிகவும் மெதுவாக தான் நகர்ந்து கொண்டே இருக்கும். சில இடங்களில் அவ ஒன்றோட ஒன்று மோதும், சில இடங்களில் அது விலகி செல்லும், சில இடங்களில் உரசிட்டே போகும். இப்படி நடக்கும்போது பூமிக்கு அடியில் இருக்கும் மக்மா மேலே வர வாய்ப்பு அதிகம். அதனால் அங்கே எரிமலை உருவாகுது. அதனால் சில நாடுகளில் இந்த எரிமலை அதிகமாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஜப்பான், அப்புறம் இந்தோனேஷியா, அப்புறம் அமெரிக்காவில் சில பகுதிகளில் மட்டும் பல எரிமலைகள் இருக்குது. இந்தியாவில் ஏன் அதிகமாக இல்லை? ஏன்னா இந்தியாவில் பெரும்பாலான பகுதி ஒரு நிலையான தட்டின் நடுப்பகுதியில் உள்ளது. அதனால தான் இங்கே செயலில் இருக்கும் எரிமலைகள் மிகவும் குறைவு.
இந்தியாவில் எங்கே தெரியுமா எரிமலை இருக்குது? அந்தமான் நிக்கோபார் ஐலாண்டு பக்கத்தில் இருக்கிற பேரன் ஐலாண்ட் அப்படின்ற ஒரு இடத்துல இப்போவும் செயல்பட்டு கொண்டு இருக்கிறது ஒரு எரிமலை. நீங்கள் வேணால் வீடியோவில் செக் பண்ணி பாருங்கள். நான் உங்களுக்கு இமேஜ் எனக்கு கிடைச்சதுன்னா நான் உங்களுக்கு இதில் ஆட் பண்ணுறேன். இப்போ உங்களுக்கு ஈஸியாக புரியணும்னா ஒரு ரொட்டி எடுத்துக்கோங்க. அந்த ரொட்டிக்கு நடுவில் ஓட்டை இருக்குமா? இருக்காது இல்லையா? அதோட ஓரங்களில் பிஞ்சு பிஞ்சு போகும் இல்லையா? அந்த மாதிரி தான் இப்போது விளிம்புகள் கிழிவது. அதே மாதிரி தான் பூமிக்கு தட்டின் விளிம்புகளில் தான் பெரும்பாலான எரிமலைகள் உருவாகின்றன. எரிமலை வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் நம்மளோட பிரெய்னி ஸ்ப்ரவுட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கும் பெல் ஐக்கனை அழுத்திட்டு மீண்டும் ஒரு புதிய சுவாரஸ்யமான அறிவான ஒரு ஸ்டோரியில் நம்ம சந்திக்கலாம். பாய் செல்லக்குட்டீஸ்.